அமிழ்தினும் இனிய மொழி என்பது நம்முடைய தமிழ்மொழி. அதிலும் இறைவனுக்கு பிடித்த மொழி, இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி, உலகிலேயே முதன்மொழி, மூத்த மொழி நம்முடைய தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழிக்கு ஆணிவேராக இருப்பவன் சிவபெருமான். அந்த ஆணிவேர் கிளைத்து எழுந்து மரமாக இருக்கின்ற பொழுது அந்த மரத்தினுடைய கிளைகளாக, அந்த மரத்திலே பூக்கின்ற பூக்களாக, அந்த பூக்களினால் விளையக்கூடிய பிஞ்சாக, அந்த பிஞ்சிலிருந்து வரக்கூடிய காயாக, அந்த காயிலிருந்து வரக்கூடிய கனியாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஆதி சிவன் என்பவன் வேறாக இருக்கிறான். முருகப்பெருமான் என்பவன் இந்த வேரினால் கிளர்த்தெழுந்த மரத்தினுடைய கனியாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் நம்முடைய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை பற்றிய இலக்கிய சான்றுகள் எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய தொல்காப்பியத்திலே இருக்கிறது. தொல்காப்பியத்திலே மாயோன் மேய காணுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகம் என்று மைவரை உலகம் என்று நமக்கு தொல்காப்பியம் சுட்டிக்காட்டுகிறது. மாயோன் மேய காடுரை உலகம் எப்படி என்றால், திருமால் அவதாரங்கள் 10 எடுத்தார். அது 10ற்குரிய பெருமை. 9 நடிப்பிலே நவரசங்கள் உண்டு. அந்த நவரசங்கள் 9. திசைகள் என்பது 8, சொரங்கள் என்பது 7, சுவை என்பது 6, திணை என்பது 5, அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 வழிகள் தமிழர்கள் இறைவனை அடைவதற்குரிய வழிகளாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அறம், அறத்தால் வருவது பொருள், பொருளால் வருவது இன்பம், இன்பத்தால் அடைவது இறைவனுடைய திருவடி பேர். இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ். அகவாழ்க்கை புற வாழ்க்கை, அகநானூறு புறநானூறு. ஒரு மனிதனுக்கு 2 வாழ்க்கை உண்டு. ஒன்று இல்லற வாழ்க்கை, இன்னொன்று வெளிப்புற வாழ்க்கை. ஆனால் எல்லாவற்றிலும் 2ஆக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்த தமிழன் இறைவனை மாத்திரம் ஒன்றாகத்தான் கொடுத்திருக்கிறான். நீங்கள் அந்த இறைவனுக்கு எந்த பெயரிட்டு அழைத்தாலும், அது எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறது. அது எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் என்பவன் ஒருவன் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய வேதங்களிலும் புராணங்களிலும் இருக்கிறது. ஆனால் அந்த இறைவனுக்கு நீங்கள் வேறு வேறு பெயரிட்டு அழைத்து கொள்ளலாம். ஓடுகின்ற நதிக்கு நீங்கள் நதி என்று சொல்லலாம், ஆங்கிலத்திலே ரிவர் என்று சொல்லலாம், அதற்கு வெள்ளம் என்று சொல்லலாம். நீங்கள் எத்தனை பெயரிட்டு அழைத்தாலும், அதற்கு வேறு வேறு பெயரிட்டு சூட்டினாலும் அது ஒன்றுதான். நீங்கள் இறைவனை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அது சேருகின்ற இடம் ஒன்றுதான். ஆக பெயர்கள் வேறு வேறாக இருக்கலாம், வழிபடுகின்ற முறைகள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் இறைவன் என்பதை ஒன்று என்பதுதான் அனைத்து சமயங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அப்படி இறைவன் ஒருவன்தான் என்பதை சங்க காலத்திலே நம் தமிழர்கள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார்கள். 5 இணை என்று சொல்லப்படுவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 இணைகளில் முதல் திணையாக இருப்பது மலையும் மலை சார்ந்த பகுதி. அந்த மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு குறிஞ்சி என்று பெயர். அந்த குறிஞ்சியிலே தலைவனாக இருந்தவன் யார் என்றால் நம்முடைய முருகப்பெருமான் தான் குறிஞ்சி தலைவனாக இருந்தான். முச்சங்கம் கண்டது நம்முடைய தமிழ். அந்த தமிழிற்கு தலைமையேற்றவனாக இருந்தவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய குமாரன் தான் தமிழை காலங்கள் தோறும் கடத்தி இந்த தமிழ் மக்களிடையே கொண்டு வந்து இன்றைக்கு செம்மொழி தமிழாக நம்முடைய தமிழ் உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த மொழி இறைவன் இதயத்தில் உள்ள மொழி. அதனால்தான் பன்னெடும் காலம் கடந்தும் இந்த மொழியை யாரும் அழிக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் வந்து இந்த மொழிக்கு இடர்பாடு கொடுத்தன. இந்த மொழியை அழிப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள்.
ஆனால் அத்தனை முயற்சியிலும் தோல்வியுற்று இன்றைக்கும் உயர்ந்து உலக மொழிகளிலே செம்மொழியாக இந்த தமிழ் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணம் மற்ற மொழிகளெல்லாம் இலக்கண இலக்கிய காப்பியங்கள் அற்று இருக்கின்றன. நம் மொழிக்கு மட்டும்தான் இலக்கணங்கள் உண்டு, இலக்கியங்கள் உண்டு, அதற்கான வரையறையும் உண்டு. இந்த மொழிக்கு காவலனாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதனால்தான் தொல்காப்பியமே இந்த முருகப்பெருமானை சேயோன் என்று குறிப்பிடுகிறது. சேயோன் மேய மைவரை உலகம். மை என்றால் மலையினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய மேகங்கள் முட்டி நிற்கிறது அல்லவா, அதுவரை இந்த குறிஞ்சி தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஆட்சி இருந்தது என்று நம்முடைய இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. இப்பொழுது ஆறுபடை வீட்டுக்குள் வருவோம். தொடக்க வரையே நீண்டுவிடும். ஆறுபடை வீடு என்பது இந்த ஆறுபடையாக இருக்கக்கூடிய வீடுகள் தானா? சங்ககாலம் அதைத்தான் சொல்லியதா என்று பார்த்தால் இல்லை. திருமுருகாற்றுப்படை என்ற நூலை நக்கீரர் எழுதினார். அந்த நக்கீரர் எழுதிய நூலிலே ஆற்றுப்படை நூல்கள் என்றுதான் அதற்கு பெயர். ஆற்றுப்படுத்துதல். ஆறு என்றால் இரண்டு பொருள். ஒன்று ஓடுகின்ற தண்ணீருக்கு ஆறு என்று பெயர். இன்னொன்று ஆறு என்றால் ஒரு புலவனோ ஒரு ஏழையோ ஒரு பணக்காரனிடம் போய் பரிசில் வாங்கி வருகிறான். அப்படி வாங்கி வந்த பரிசிலை வழியிலே ஒரு ஏழையை பார்க்கிறான், ஒரு ஏழை புலவனை பார்க்கிறான். பார்க்கின்ற பொழுது அவனுக்கு, நான் இந்த வள்ளலிடமிருந்து பரிசை வாங்கி வந்திருக்கிறேன், நீயும் அந்த வள்ளலிடம் சென்றால் உனக்கு பொருட்கள் கிடைக்கும் என்று வழியை காட்டுவதற்கு பெயர்தான் ஆற்றுப்படுத்துதல் என்று பெயர். அப்படி முருகனிடம் நாம் திருவடி பேற்றை அடைய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டக்கூடிய நூல் எதுவென்றால் திருமுருக ஆற்றுப்படை. அந்த நூலுக்கு பெயர், அதனால்தான் ஆற்றுப்படை என்று பெயர். நாம் என்ன செய்து விட்டோம் என்றால் ஆற்றுப்படை என்பதை ஆறு படையாக பிற்காலத்திலே மாற்றிவிட்டோம். அதற்குரிய தலங்களாக ஒரு ஆறுபடை வீடுகளை காட்டிவிட்டோம். ஆனால் நக்கீரர் இந்த ஆறுபடை வீடுகளை பற்றி திருமுருகாற்றுப்படையிலே சொல்லவில்லை. நமக்கு ஆறுபடைதான் முருகனுடைய கோயில் என்று அறுதியிடவில்லை. இன்றைக்கு மருதமலை இருக்கிறது, அது வள்ளிமலை இருக்கிறது, இவையெல்லாம் ஆற்றுப்படைக்குள்ளே வரவில்லை. வைத்தீஸ்வரன் கோயிலிலே இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி கோயில் இருக்கிறது, சிக்கலிலே சிங்காரவேலர் கோயில் இருக்கிறது. இப்படி முருகப்பெருமானுக்கு ஏகப்பட்ட தலங்கள் இருக்கிறது. ஆனால் குறிப்பிடத்தகுந்த ஒரு 6 தலங்களைத்தான் நாம் இங்கு அறுதியிட்டு வைத்திருக்கிறோம். அப்படி முதலாக இருக்கக்கூடிய தலம் எதுவென்றால் மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம்தான் படை வீடுகளிலே முதல் படை வீடாக சொல்லப்படுகிறது. அந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, யாருக்கு திருமணம் நடைபெறவில்லையோ, வாழ்க்கையில் யாராருக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்றதோ அவர்கள் விரதமிருந்து வழிபட வேண்டிய கோயில் எதுவென்றால் திருப்பரங்குன்றத்து கோயிலுக்கு வழிபாடு சென்றால் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அந்த திருப்பரங்குன்றம் எதற்கு சிறப்பு என்றால், அந்த திருப்பரங்குன்றத்திலேதான் முருகப்பெருமான் தேவேந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தெய்வ யானையை திருமணம் செய்த இடம். அதனால் அதற்கு முதல் தலம் என்று பெயர். இரண்டாவது தலம் திருச்செந்தூர். அதற்கு பெயர் சங்க காலத்திலே அலைவாய் என்று ஒரு பெயர், திருச்சீரலைவாய் என்று சங்ககால நூல்களிலே குறிப்பிடுகின்ற பெயர் திருச்செந்தூர் அல்ல, திருச்சீர் அலைவாய் என்று பெயர். அந்த கோயிலுக்கு இன்னொரு பெயர் சிந்துபுரம் என்று ஒரு பெயர். இன்னொன்று சூரனை வதம் செய்ததால் அந்த ஊருக்கு ஜெயந்திநாதர்புரம் என்று பெயர். பிற்காலத்திலே ஏற்பட்ட பெயர்தான் செந்தூர் வேலவன் குடிகொண்டதினால் அந்த ஊருக்கு திருச்செந்தூர் என்று பெயர். இப்போ குறிஞ்சி நிலப்பகுதியிலே முருகனுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்ததாக சங்க காலம் சொல்கிறது. ஆனால் புராணம் என்ன சொல்கிறது என்று பார்த்தோமானால், அன்றைக்கு தேவர்களையெல்லாம் சூரபத்மன் என்ற அசுரன் சிவபெருமானால் பெற்ற வரத்தினால் அவர்களையெல்லாம் மிரட்டி கொண்டிருந்தான்.
அவன் மனிதர்களால், அதாவது தாயின் கருவறையில் இருந்து பிறந்தவனிடம் மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் வாங்கி இருந்த காரணத்தினால் என்னவாயிற்று என்றால், இப்பொழுது தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள். இந்த சூரபத்மனுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. தேவர்களுக்கெல்லாம் துன்பம் இழைக்கிறான், யாகங்களை எல்லாம் கலைத்து போட்டு விடுகிறான். இப்படியான பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் தான் இந்த சூரபத்மனை அழிப்பதற்குரிய ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். அப்படி வேண்டிக் கொண்டதன் பொருட்டாக சிவபெருமான் தன் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த 6 தீப்பொறிகளும் கங்கையிடம் சென்று அந்த தீப்பொறிகள் குளிர்விக்கப்பட்டு 6 கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவாகியது. இந்த 6 குழந்தைகளையும் உமையவள் ஒன்று சேர்த்து ஒரு முகமாக்கி அவனுக்கு முருகன் என்று பெயரிட்டார். கார்த்திகேய பெண்கள் அதை வளர்த்ததினால் அந்த குழந்தைக்கு கார்த்திகேயன் என்று பெயர். இந்த உருவான முருகப்பெருமான் தான் 6 நாட்கள் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை வெற்றி கொண்ட இடம் எதுவென்றால் திருச்சீரலைவாய் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூர் தான் முருகன் சூரபத்மனை வதம் செய்த இடம். அந்த சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவனை கொன்று ஒழித்தாரா என்றால் இல்லை. விநாயகரும் முருகனும் தான் தன்னிடம் போரிட்டவர்களையே தன்னுடைய வாகனங்களாக மாற்றிக்கொண்டவர்கள். கஜமுகா சூரனை விநாயகர் வதம் செய்து தன்னுடைய வாகனமாக மூஞ்சூராக மாற்றிக்கொண்டார். இங்கே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து அவனை 2 கூறுகளாக கிழித்து ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் தன் பக்கத்திலே வைத்து கொண்ட இடம்தான் திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் வரலாற்றை சொல்வதாக இருந்தாலே 3 மணி நேரம் உள்ளது. அதை கட்டியவர்கள் யார்? அந்த கோயிலை முதலில் கட்டியது யார் என்றால் சிவபெருமானினுடைய ஆணைப்படி மனிதர்கள் கட்டிய கோயில் கிடையாது. ஆரம்ப காலத்திலே மயன் என்ற சிற்பி கட்டிய கோயில்தான் அந்த திருச்செந்தூர் கோயில். பிற்காலத்திலே தான் பல சாதுக்கள் உருவாகி அந்த கோயிலை சீர்படுத்தி பன்னெடும் காலத்திற்கு பிறகு பாண்டிய மன்னர்களால் அந்த கோயில் புனரமைக்கப்பட்டு பல காலங்களுக்கு பிறகு இன்று பல்வேறு அமைப்புகளாக பல்வேறு இடங்களாக மாறி இன்றைக்கு திருச்செந்தூர் காட்சி அளிக்கிறது. 3வது திருத்தலம் எது? பழம் நீ என்று ஔவையாரால் சொல்லப்பட்ட பழனிதான் 3ஆம் படைவீடு. இந்த 3ஆம் படைவீட்டிற்கு என்ன சிறப்பு என்றால், அந்த படைவீட்டிலே இருக்கக்கூடிய மூலவர் என்பது கற்சிலையால் செய்யப்பட்டது அல்ல, போகர் என்கின்ற சித்தரால் செய்யப்பட்ட சிலைதான் பழனியிலே இருக்கக்கூடிய சிலை. ஆரம்பத்திலே அந்த சிலை என்பது 10 பாஷாணங்களால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிலை என்பது நவபாஷாணங்களால் உருவாக்கப்பட்டது. நவபாஷாணம் என்றால் 9 விஷம் உடைய மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டதுதான் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு சித்தநாதன் என்று பெயர். சித்தர்கள் உருவாக்கிய முருகநாதலால் அதற்கு சித்தநாதன் என்று பெயர். அந்த போகர் அதை முதலில் செய்கின்ற பொழுது 10 பாசாணங்களோடு செய்தார். அப்பொழுது நாரதர் வருகிறார். நாரதர் என்ன பண்றார்னா, சிவபெருமானுடைய ஆலோசனைப்படி அந்த 10 பாசாணங்களில் செய்யப்பட்ட அந்த சிலையை அபிஷேகம் செய்வித்து அதனுடைய நீரை அருந்தினால் ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது 300 வருடம். 300 வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் விருத்தியாகும். எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரி, அவன் 300 வருட காலம் இந்த உலகத்திலே வாழலாம் என்பது அந்த போகர் சித்தரனுடைய ஏற்பாடு. அந்த நவபாஷாணங்களை செய்கின்ற பொழுதே தேர்ந்தெடுத்த சில சீடர்களை வைத்து மூச்சு பயிற்சி யாருக்கு உள்ளதோ சீடர்களில்
அவர்களைத்தான் அந்த கலவையை கலப்பதற்கு பயன்படுத்தினார். காரணம், அந்த கலவையை சூடேற்றுகின்ற பொழுது அதனால் வெளியேற்றப்படுகின்ற அந்த வாயுனால் மரணம் நிச்சயம். அந்த மரணம் நிச்சயம் என்ற காரணத்தினால்தான் போகர் என்ற சித்தர் என்னன்னா, அந்த கலவையை கலக்குகின்ற போது மட்டும் மூச்சு பயிற்சி பிரணயாமம் யாராருக்கு தெரியுமோ அவர்களை மாத்திரம்தான் அந்த இடத்திலே போகர் சித்தர் பயன்படுத்தினார். இப்போ நாரதர் வந்தார். போகரை பார்த்து, மனிதனுடைய ஆயுள் என்பது 300 வருடமாகிவிடும். இந்த பூலோகத்திலே ஒவ்வொரு மனிதனும் 300 வருடம் வாழ ஆரம்பித்து விட்டால் இங்கு பிறப்பினுடைய தன்மையே மாறி போய்விடும். அதிகபட்சம் மனிதனுடைய ஆயுள் என்பதே 120 வருடங்கள். அந்த 120 வருடங்கள் என்பது என்ன கணக்கு என்றால், ஒரு மனிதனுக்கு சனி சுற்றி வருவது 30 வருடங்கள். அந்த 30 வருடங்கள் என்பது ஒருவனுடைய உயர்ந்த நிலை. அடுத்து 30 வருடங்கள் பிச்சை எடுக்கின்ற நிலை கூட வரலாம். அதனால்தான் சனியை பற்றி என்ன சொல்வார்கள், 30 வருடங்கள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடங்கள் தாழ்ந்தவனும் இல்லை. ஒரு மனித வாழ்க்கை என்பது 4 சுற்று. 4 3 எவ்வளோ ஆச்சுங்க, 120 வருடங்கள் என்பதுதான் உயர்ந்தபட்ச மனிதனுடைய ஆயுள். அதற்கு மேல் கிடையாது. அப்படி யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா என்றால், வைணவத்திலே இருக்கக்கூடிய ராமானுஜர், ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா அவருக்கு மூலிகை இட்டு அவருக்கு அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர்தான் 120 வருடங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து வைணவத்தை வாழ வைத்தவர் ராமானுஜர். அதனால என்ன பண்ணார்னா, சிவபெருமான் சொல்லி நாரதர் வந்து இந்த 10 பாஷாணங்களிலே ஒரு பாஷாணத்தை எடுக்க சொல்லிட்டார். இந்த ஒரு பாஷாணத்தை எடுத்து சொன்னதுனால 9 பாஷாணங்களிலே செய்யப்பட்டதுதான் அந்த முருகருடைய சித்தநாதனுடைய சிலை. அதனால் நீங்கள் அதிகபட்சம் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த நோய்கள், தோல் நோய்கள், இவைகளுக்கெல்லாம் எங்கே மருந்து இருக்கிறது என்றால், போகர் என்பவர் தயாரிக்கப்பட்ட அந்த முருகருடைய சிலையில் உள்ள அபிஷேகம் செய்யப்பட்ட நீரை அருந்தினார் புற்றுநோய் குணமாகும். பல நோய்கள் குணமாவதற்குத்தான் அந்த சிலையையே அன்றைக்கு போகர் செய்து வைத்தார். இது 3வது தலமாக இருக்கக்கூடிய பழனி. 4வது சுவாமிமலை. சுவாமிமலை என்பது திருவேரகம் என்று பெயர். அந்த காலத்திலே பழனிக்கு தூய தமிழ் பேர் என்னன்னா திரு ஆவினன்குடி. அதாவது ஔவையார் சூட்டிய பெயர்தான். ஞான பழமாகிய நீ இருந்த இடத்தினால் இதற்கு பழமே நீயாக இருப்பதினால் இதற்கு பழனி என்று பெயர். இன்னொரு பெயர், சங்க காலத்து பெயர் எதுவென்றால் திரு ஆவினன்குடி என்பதுதான் பழனிக்கு உள்ள பெயர். 4வது தலம் சுவாமிமலை. சுவாமிமலைக்கு இன்னொரு பெயர் திருவேரகம் என்று பெயர். இந்த ஆலயம் எதற்கு சிறப்பு பெற்றது என்றால், ஒருவருக்கு ஞானம் பெற வேண்டுமென்றால், ஒருவருக்கு அறிவாற்றல் பெருக வேண்டுமென்றால், தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானையே கீழே உட்கார வைத்து தகப்பன் சுவாமியாக முருகப்பெருமான் மேலே உட்கார்ந்து, மகன் தந்தைக்கு ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உரைத்த இடம் எதுவென்றால் சுவாமிமலை. ஆக குழந்தைகளுக்கு கல்வி அறிவு ரொம்ப மோசமாக இருக்கிறான், படிப்பு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் கூட்டு போக வேண்டிய இடம் எங்கன்னா சுவாமி மலைக்கு கூட்டு போனீங்கன்னா அங்கே தகப்பன் சாமியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் என்பது கிடைக்கும். 5வது தலம் எதுனா திருத்தணிகை. சூரனை வதம் செய்து விட்டு கோபம் தணிந்து இருந்த இடம் எதுவென்றால் திருத்தணிகை. அந்த தணிகைக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற 2 பெண்கள் முருகப்பெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தவம் செய்கிறார்கள். அந்த தவம் செய்த பெண்களிலே அமிர்தவல்லி தேவேந்திரனுடைய மகளாக தேவயானியாக பிறக்கிறாள். இங்கே இன்னொருத்தி சுந்தரவல்லி நம்பிராஜனுடைய மகளாக இங்கே வள்ளிமலைக்கு அருகே ஆண்ட மன்னனுக்கு பிறக்கிறாள். வள்ளி கிழங்குக்கு அருகே பிறந்த காரணத்தினால் அவளுக்கு வள்ளி என்று பெயர். இப்போ 5வது தலத்துக்கு வந்துட்டோம். 6வதாக இருக்கக்கூடியது பழமுதிர் சோலை.
இந்த பழமுதிர் சோலை என்பது என்னன்னா, இங்குதான் முருகப்பெருமான் ஔவையாருக்கு காட்சி கொடுத்து தமிழை போதித்த இடம்.